கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமே. அல்லேலூயா. சரி, நம்ம அதிகாலை இந்த 5 மணி ஆராதனை நாட்களில் வேதாகமத்தில் இருக்கிற மரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் ஒலிவ மரத்துடைய தன்மைகளை குறித்து, அத்தி மரத்துடைய தன்மைகளை குறித்து பார்த்தோம். அத்தி மரம் எதற்கெல்லாம் அடையாளப்படுத்தி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு புன்னை மரத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த புன்னை மரத்துடைய தன்மை மருத்துவ தன்மையாக இருக்குது. அதில் பல காரியங்கள் புன்னை மரத்தை குறித்து வேத வல்லுநரும் மருத்துவ குறிப்புகளும் பல காரியம் சொல்லப்படுது. யாக்கோபுக்கு கர்த்தர் 3 மரங்களை காண்பிக்கிறார். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாயில், அதாவது புன்னை மரத்தினுடைய புன்னை வாதுமை ஒரு 3 மரத்தை காண்பித்து அது பொழியும் போது அதுக்கு இடையில என்ன பண்ணும் போடணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த புன்னை மரம் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. முதலாவது காரியம், இந்த புன்னை மரத்துடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். புன்னை மரம் எல்லா மண்களிலும் வளரக்கூடியது. கடல் மண் இருக்குது இல்லையா, கடல் ஓரத்தில் இருக்கிற மண்கள், அதில் எல்லா மரங்களும் வளராது. ஒரு சில மரம் தான் வளரும். அந்த கடலோர அருகாமையில் கூட இந்த புன்னை மரம் வளரும். மலைகளிலும் வளரும், காடுகளிலும் வளரும், தண்ணி இராத வறட்சியான வனாந்தர பகுதியிலும் இந்த புன்னை மரம் வளரும். அதிக ஈரமான இடத்திலும் கூட இந்த புன்னை மரம் வளரக்கூடியதாக இருக்குது. எந்த இடத்துல வளர்ந்தாலும், தண்ணீர் அதிகமாக இருக்கிற பகுதியில் வளர்ந்தாலும் சரி, வனாந்தரமான தண்ணி இராத பகுதியில் வளர்ந்தாலும் சரி, காடுகளில் கடலோரங்களில் வளர்ந்தாலும் சரி, இந்த மரம் எப்படி இருக்குன்னா நல்ல செழிப்பாக வளரக்கூடிய மரம். இரண்டாவது, இந்த புன்னை மரத்தினுடைய இலையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், இவைகளை பார்க்கும்போது எல்லாம் அடர்த்தியாக இருக்கும். பழங்களும் பார்த்திங்கன்னா நல்ல செதப்பற்றாக இருக்கும். அந்த பழமும் கொட்டை சின்னதாக இருக்கும், விதை சின்னதாக இருக்கும், செதப்பற்று அதிகமாக இருக்கும். பூக்கள் மஞ்சள் நிறத்துலையும் வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். 2 நிறமும் கலந்து தான் பூக்கள் இருக்கும். பூவும் அடர்த்தியாக காணப்படும். எப்படி முருங்கைப்பூ வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்து இருக்குது, அதுபோல் அடர்த்தியாக இருக்கும். இலைகளும் அடர்த்தியாக இருக்கும், காய்களும் அடர்த்தியாக இருக்கும். பிற்பாடு என்னவோ அது அடர்த்தியாக இருக்கும், பூக்களும் என்ன பண்ணால் அடர்த்தியாக இருக்கும். மூன்றாவது காரியம், இந்த புன்னை மரத்தின் நிழல் அவ்வளவு நல்லதான். அது கீழே உட்கார்ந்தா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்ல, அதாவது அவங்களுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அவங்க என்ன பலவீனத்தோடு கூட சோர்வோடு கூட போய் உட்கார்ந்தாலும் இந்த புன்னை மரத்துடைய காற்றை சுவாசிக்க அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வரக்கூடியதாக இருக்கலாம். நான்காவதாக, இந்த புன்னை மரம் வியாதிக்கு நல்லதுங்க. எதுக்கு நல்லது? வியாதிக்கு நல்லது. இந்த மரத்துடைய கதிர்வீச்சு உடம்புல பட்டாவே எல்லா வியாதிகளும் குணமாகும். குறிப்பாக என்ன வியாதிக்கு சொல்லப்படுதுன்னா, சரும வியாதிக்கு, தோல் வியாதிக்கு ரொம்ப ஏற்ற மரமாக எது இருக்குதுன்னா புன்னை மரத்துடைய நிழலும் கதிர்வீழ்ச்சும் அதில் இருக்கிற இலைகளும் காய்களும் பூவனம்னா சரும தோல் வியாதிக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது என்று மருத்துவ குறிப்பு இந்த புன்னை மரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபுக்கு 3 மரங்களை காண்பிக்கிறார். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாயில் தண்ணீரில் நீ என்ன பண்ணு, இந்த புன்னை மரத்தை போடு என்று சொல்கிறார். காரணம் என்னன்னா, கவனிக்கலாம். புன்னை மரத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் பாருங்க, புன்னை மரங்களின் கீழே அவைகளின் நிழல் நல்லதென்று என்ன பண்ணாங்களாம், உட்கார்ந்தாங்க என்று வேதத்தில் என்ன பண்ண பார்க்கிறோம்.
அப்போ புன்னை மரத்துடைய நிழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எதுக்கு நல்லது? புன்னை மரத்துடைய நிழல் வந்து ரொம்ப நல்லது. இந்த புன்னை மரத்துக்கு நிழல் புகழ்பெற்றதாக அந்நாட்களிலும் சொல்லப்படுது, இப்பவும் சொல்லப்படுது. ஏன்னா வேதாகமே சொல்லுது 4:13 ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் புன்னை மரத்துடைய நிழல்னா தான் நல்லது, புகழ் பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, நிழல் எதை அடையாளப்படுத்துது? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கம்மா. நிழல் நல்லதுன்னு இருக்குது இல்லையா? அந்த நிழல் எதை அடையாளப்படுத்துது? கொஞ்சம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2லேருந்து வாசிங்களேன். முள்ளுகளுக்குள்ளே ம் லீலி புஷ்பம் ம் எப்படி இருக்கிறதோ ம் அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே ம் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எனக்கு பிரியமானவளும் இருக்கிறா. ம் காட்டு மரங்களுக்குள்ளே ம் கிச்சிலி மரம் ம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே ம் என் நேசர் இருக்கிறார். என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே ம் வாஞ்சையாய் உட்காருகிறேன். பாருங்க, நான் அது நிழலில், கிச்சிலி மரத்தின் நிழலில் வாஞ்சியா என்ன பண்ணுறேன்? உட்காருகிறேன் என்று சொல்கிறார். புன்னை மரத்துடைய நிழல் நல்லது. புன்னை மரம் நிழல் வந்து புகழ் பெற்றது. புன்னை மரத்துடைய நிழல் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய சமூகத்தை அடையாளப்படுத்துது. எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய சமூகத்தை. பாருங்க, அது நிழல் நல்லது என்று சொல்லி என்ன பண்ணனா உட்கார்ந்தாங்களாம். தேவ பிள்ளைகளே, வாஞ்சியோடு கூட நம்ம உட்கார்ந்தாதான் வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் உட்காரும்போது வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், உபவாசிக்கிறதா இருக்கட்டும், வாஞ்சை நமக்குள்ளே குறைஞ்சிடுச்சுன்னா பாருங்கள், தேவ சமூகத்தில் நேரத்தை அதிக நேரம் செலவிட முடியாது. வாஞ்சியாக இருக்குமானா அதன் கனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? மதுரமாக இருக்கும். ஜெபமா மதுரமாக இருக்கும். வேத வாசிப்பா மதுரமாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதா மதுரமாக இருக்கும். இல்லைன்னா என்னவா இருக்குன்னா பாருங்கள், சலிப்பு தட்டும். அதிக நேரம் ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. அப்படி வாசித்தாலும், அதுவும் சங்கீதங்களை வாசித்தா கூட எது சின்ன சங்கீதமாக எடுத்து என்ன பண்ணால் வாசிப்பாங்க. காரணம் என்னென்னா, வாஞ்சியாய் உட்கார்ந்தால் தான் அதனுடைய கனி நமக்கு என்னவாக இருக்கும்? மதுரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சரி, அப்போ நிழல் எதை அடையாளப்படுத்துனா தேவனுடைய சமூகத்தை நம்ம அடையாளப்படுத்துகிறது. யாக்கோபு ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். அப்பா, நீ கடினமாக உழைச்ச, 20 வருஷம் உழைச்ச, 2 மனைவிக்காக 7 வருஷம், ராகேலுக்காக 7 வருஷம், அதே ராகேலுக்காக 7 வருஷம். ஆனால் ஏமாற்றப்பட்டார். 14 வருஷம் என்ன பண்ணுறாரு? ஆடுகளை மேய்க்கிறார். கூலிக்காக 6 வருஷம், 20 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறார். கடினமாக உழைச்சார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் தன் தகப்பனார் வீட்டில் இருக்கும்போது கூட யாக்கோபு பார்த்தீங்கன்னா கூடாரவாசியும் குணசாலியமாக இருந்தார். மந்தை உண்டு, குடும்பம் உண்டு, தாய் தாப்பம் உண்டுன்னே இருந்தார். ஆனால் ஏசா அப்படி இல்லை. அவன் எங்கே இருந்தார்? அதை காடுகளில் சஞ்சாரம் பண்ணின்னு இருந்தார். வேட்டையாடவர் வந்து தூக்கின்னு வந்து போடுவார், படுத்துன்னு தூங்கி எடுப்பார், சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவர் தான் அவருடைய வேலை. ஆனால் கூடாரவாசியும் குணசாலி யார் காணப்பட்டது? யாக்கோபு காணப்பட்டார். அதாவது யாக்கோபு தன் தகப்பனார் வீட்லேயும் மந்தைகளை மேய்ச்சார், வேலைக்காரங்களையும் பராமரித்தார். குடும்ப பொறுப்பு அதிகமாக சுமந்தது யாருன்னா இந்த யாக்கோபு தான். அப்படி இருந்தும் கூட ஒரு ஆஸ்வதமே இல்லை. தன் மாமனாரால் 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு ஏமாற்றப்படுறாரு. தேவ பிள்ளைகளே, யாக்கோப்புடைய கடின உழைப்பை ஆஸ்வதிக்கவே படலைங்க. ஆதியாகமும் 32ஆம் அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் உட்காரும் போது தான் கர்த்தர், யாக்கோபு, நீ இனி யாக்கோப் அல்ல, நீ இஸ்ரவேலன் என்று கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆமே. அப்போது தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம். அப்போ நிழல் எதை அடையாளப்படுத்துது? கர்த்தருடைய சமூகத்தை அடையாளப்படுத்துதுங்க. எங்களை வழிநடத்தின வேதாகம கல்வி ஆசிரியர் ஜிவி பிலிப் ஐயாவாக இருக்கட்டும், வில்லியம் கரி ஐயாவாக இருக்கட்டும், ஊழியம் எவ்வளோ நேரம் செய்கிறதுன்னு முக்கியம் இல்லை, எத்தனை சபைகள் ஸ்தாபிக்கிறேன் என்பது முக்கியம் இல்லை, தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் உட்காருவோம் என்பது தான் தேவனுடைய சமூகத்தில் கணக்கிடப்படும். ஆமாங்க, யாருனாலும் ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ
தெருக்களில் நடந்து போயிட்டு ஊழியம் செஞ்சாங்க. உங்களுக்கு வேலூரில் கூட ஆயத்த ஜெபத்தில் சொன்னேன். கர்த்தர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னேன். அந்த லேகியன் பிசாசு பிடித்தவனு சுகமானவனே ஆண்டவர் வந்து கேட்பான், ஆண்டவரே நான் உங்க கூட வர உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், நீ உன் இனத்தார் இடத்துக்கு உன் வீட்டுக்கு என்ன பண்ணு போன்றார். முதல்ல நம்முடைய ஊழியத்தை எங்கே வைக்கிறாரு? வீட்டில் வைக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் எங்கே வைக்கிறாரு? பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் கர்த்தர் வைக்கிறார். பார்த்தோமா? அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் துளை தூரங்களில் கர்த்தனவனா ஊழியத்தை வைக்கிறார் என்று சொல்லி போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ நேரம் ஊழியம் செய்வோம் என்பது கணக்கு இல்லைங்க. எவ்வளோ மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரமோ அதுதான் கணக்கு. அவங்க எதை அடையாளப்படுத்தி பேசுகிறாங்கன்னா, 56ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருன்னா, தாவீது சொல்வார், ஆண்டவரே என் கண்ணீரை உமது கணக்கில் வையும், துரித்தில் பிடியோன்னுவார். யூதங்க ஆசாரிப்பு கூடாரத்துலையும் சரி வீடுகள்லையும் அழுது ஜெபிச்சாருன்னா நல்ல தார தாரையாக கண்ணீர் கொட்டும். இதை தான் எரேமியா சொல்கிறார், என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீருமானால் நலமாக இருக்கன்றார். யூதருங்க முழங்கால் படியிட்டாவே அதிகமாக ஜெபிப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்கே ரத்தம் எப்படி வருது, இந்த வேர்வை எப்படி வருது, ரத்த துளிகளாக வருது. அதனால் அவங்க அதிகமாக ஜெபம் பண்ணும்போது யூதருடைய கண்கள்லேருந்து தண்ணீர் தார தாரையாக வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒரு குடுவையில் என்ன பண்ணால் பிடிச்சி வைப்பாங்க. அவங்க கண்ணீரை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. இப்போ சவுலால் துரத்தப்படும் போது 10 வருஷம் காடுகளில் தாவீது இருக்கிறார். கண்ணீர் விடுறாரு, ஆண்டவரே இங்கே எந்த கூடியை கொண்டு பிடிப்பேன், நான் ஆசாரிப்பு கூடாரத்திலையா இருக்கிறேன், எருசலேம்லையா இருக்கிறேன், என் கண்ணீரை என்ன பண்ணுங்க உமது துரித்து உமது கணக்கில் வைகின்றார். அப்போது எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் உட்காரமோ அவ்வளோ ஆசீர்வாதம். எவ்வளோ நேரம்னாலும் ஊழியம் செய்யலாம், எவ்வளோ நேரம்னாலும் அதாவது கர்த்தருக்காக பாடுகளை எடுக்கலாம், நல்லது தான். அதை காட்டிலும் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாதான் ஊழியத்துக்கும் சரி நீ எடுத்த பாடுகளுக்கும் சரி பலனை பார்க்க முடியும். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதிக நேரம் உட்காரணும். இப்போ தான் ஜெபம்னாவே பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சுந்தரம் பாஸ்டர் பொர்ஷோகம் இருக்கிற சுந்தரம் பாஸ்டர் அவங்க உடன் ஊழியக்காரரை எப்படி வளர்த்தாருன்னா, 1/2 மணி நேரம் செய்து கொடுக்குறியா, 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காருன்னுவார். பாருங்கள், 3 மணி நேரம் நீ தேவ சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் பேசப்படுமா. அவங்களாம் எவ்வளோ அனுபவத்தில் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அதாவது சபைக்கு அங்கே வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க, பட்சியம் வந்தாங்க, படிக்காத மக்கள் வந்தாங்க, அறிவுப்பெருத்தவங்க வந்தாங்க, வியாதிப்பட்டவங்க வந்தாங்க. அன்றைக்கி தான் புதுசாக வந்து உட்காருவாங்க. நல்ல வேத ஞானம் உள்ளவர்களும் போய் வந்து உட்காருவாங்க சபையில். அதுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போனோன்னா 1/2 மணி நேரம் பிரசங்கத்துக்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்கணுமா? 3 மணி நேரம் காத்திருக்கணும்னா அவங்களுடைய ஊழியத்துடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அவரை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேங்க. எந்த கன்வென்ஷனுக்கும் எங்கேயும் போய் ஊழியம் செஞ்சது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். கொள்ளை பொருள் ஆத்து மக்கள் அவரை தேடி வரும்படியே செய்தார். அல்லேலூயா. அவர் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் 7 வருஷம் ஒரே ஒரு விசுவாசி வச்சு நடத்தின்னு இருக்கிறார். அந்த விசுவாசி தான் அந்த மேகலா தேட்டர் எதிர்க்க இருக்கிற அவர் சபையை இடத்த கொடுத்தது. பெரிய கன்வென்ஷன்லாம் வச்சு வெள்ளாக்காரெலாம் வச்சு நடத்தி இருக்கிறார். கூட்டம் வருவாங்க போவாங்க, கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை ஆறானிக்கு அந்த ஒரு விசுவாசி தான் வரும். ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு காணப்பட்டார். ஆண்டு சொல்லிக்கிறார், என் சமூகத்தில் உட்காரு, ஓடாத உட்காரு, என் சமூகத்தில் உட்காரு நிற்கிறார். கணவன் மணி ஒருமனப்பட்டாங்க. கொள்ளை பொருளாக கர்த்தர் ஆத்து மக்களை கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் தேவ பிள்ளைகளே, எது கணக்கில் வரும்? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரத்து தாங்க கணக்கில் வரும். அதுதான் யாக்கோபை பார்த்து சொல்கிறப்பா, நீ உழைச்சிதெல்லாம் போடணும், ஓடந்தெல்லாம் போதும், உன் சகோதரனை ஏமாத்தந்து, உன் தகப்பனை ஏமாத்தந்து, இதெல்லாம் போதும், நீ எங்கே உட்காந்தாதான் நீ ஆஸ்வதிக்கப்பட போகிற, தேவ சமூகத்தில் உட்காரு என்று சொல்லி உட்காஞ்ச பிற்பாடு தான்
நீ யாக்கோபு அல்ல, நீ எத்தன் அல்ல, நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, திருடன் அல்ல, நீ யாரு? திரளான ஜாதிகளுக்கு பிரபுவா மாறப்போறன்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். நீங்கள் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா, எத்தனை மணி நேரம், அதாவது தானியேல் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாராம்? 3 வேளை என்ன பண்ண ஜெபம் பண்ணார். இந்த 3 வேளை ஜெபத்தை யார் கொண்டு வந்தாங்க சொல்லி இருக்கிற ஞாபகம் இருக்குதுங்களா? முற்பிதாக்கள் கொண்டு வந்தாங்க இந்த 3 வேளை ஜெபமும். பாருங்கள், ஆதியாகமும் 19ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துங்க. ஆதியாகமும் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். இன்னமும் யூதருங்க யுத்தத்துக்கு போனாலும் சரி, கடினமான வேலைகள் செய்தாலும் சரி, இந்த 3 வேளை ஜெபம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த 3 வேளை ஜெபத்தை பழக்க வைத்தது யாருன்னா, அதுக்கு காரணர் யாருன்னா, முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் இந்த 3 வேளை ஜெபத்தை நம்ம பழக்க வச்சாங்க. பாருங்கள், ஆதியாகமும் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். பாருங்க, விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து சரி கவனிக்கலாம். விடியற் காலத்தில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணார்? நிற்கிறத பார்க்கணும். அப்போது அதிகாலை ஜெபத்தை யார் கொண்டு வராரு? ஆபிரகாம் கொண்டு வராரு. நீங்கள் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருட்டோடு எழுந்து ஒரு இடத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண முடியாது போனார்னு இருக்குது. கவனிக்கலாம். மார்க்கு 1:31 வாசிங்க. மார்க் 1:31 அப்படியா இருக்குது? மார்க் 1:31 எடுத்து வாசிங்க. இல்லைன்னா 30 வாசிங்க. இல்லைம்மா, அவர் இருட்டோடு எழுந்து போயிட்டு என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார்னு இருக்குது. சரி, இரண்டாவது காரியம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர் இருட்டோடு எழுந்து, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? இருட்டோடு எழுந்து என்ன பண்ணார்னா வனாந்தரமான ஒரு இடத்துல என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, இரண்டாவது 24ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 24ஆம் அதிகாரம். ஈசாக்கு சாயங்கால வேலையில் என்ன பண்ணாராம்? தியானம் பண்ண முடியாது புறப்பட்டு போனார் வெளியிலே என்று சொல்லப்பட்டு இருக்குது. வெளியிலே தியானம் பண்ண முடியாது. அப்போனா வேதனை கர்த்தர் கொடுத்தாரா? அம்மா உங்களை தான் கேட்குறேன். வேதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. கர்த்தர் பேசுவார். நேரடியாக பேசினார். வானத்திலேருந்து சத்தம் வரும், பெருங்காற்றிலேருந்து சத்தம் வரும். சொப்பனம் மூலிமா கர்த்தர் பேசினார். பேசின உடனே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு கவனிக்கலாம். சாயங்கால வேலையில் போயிட்டு கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணிக்கினே இருப்பார். இப்படி சொப்பனம் கொடுத்தாரு, பெருங்காற்றில் இப்படி பேசினார், இப்படி இடி முழக்கத்தை சத்தத்தோடு என் கூட பேசினாருன்ட்டு எல்லா வார்த்தைகளும் தியானம் பண்ணிக்கினே இருக்கும்போது எந்த வார்த்தையில் கர்த்தர் வெளிச்சம் காமிக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நடந்தாங்க. அப்போது சாயங்கால ஜெபத்தை யார் பழக்க வைத்தது? ஈசாக்கு என்ன பண்ண பழக்கி வைத்தார். பாருங்க, ஆதியாகமும் 32ஆம் அதிகாரம். யாக்கோப்பு இரவில் என்ன பண்ணறான்? அதாவது எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு அந்த ஆற்றங்கரையில் என்ன பண்ணார்? இரவு முழுவதும் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், யாக்கோப்பே விடுப்பா, நான் போகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் தன்னை விட்டு கொடுத்தார். வேதத்தில் சொல்லப்படுது, அவன் யாக்கோபு மனுஷனோடு தேவனோடு போராடி என்ன பண்ணாரான்? மேற்கொண்டார். மனுஷனை மேற்கொள்ளலாம், கர்த்தரை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா,
யாக்கோபு அழுது கெஞ்சினதுனால கர்த்தர் தன்னை யாக்கோபுக்கு விட்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விட்டு கொடுத்து, யாக்கோபே உன் பேர் என்னப்பா? நான் எத்தன்தான்பா? நான் ஏமாற்றுக்கிறவன் தான். எங்கள் அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றினேன். எங்கள் அப்பா கண் தெரியாமல் போச்சு. நான் ஈசாக் என்று ஏசா என்று பொய் சொல்லி என்ன பண்ணேன்? என் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கினேன். நான் ஏமாற்றுக்காரன் தான்பா அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏமாற்றுக்காரன் இல்லைப்பா. நீ யாராக இருக்க போகிற? திரளான ஜாதிகளுக்கு பிரபுவாக இருக்க போகிற, தகப்பனாக இருக்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமன் மாத்துறாரு. 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அபிராமன் இருந்தது. அபிராம் சொன்னால் சிறிய தகப்பன் அர்த்தம். ஆபிரகாம் என்று சொன்னால் பெரிய தகப்பன் அர்த்தம். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த 3 வேளை ஜெபத்தை யார் அறிமுகப்படுத்துகிறாங்க? முற்பிதாக்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் தூக்கத்தையே பிரதானமாக வச்சுக்காதீங்க. அதிகாலை ஜெபம் ரொம்ப நல்லது. அதிகாலையில் தான் பனிப்பொழிவை பார்க்க முடியும். அதிகாலையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நல்லா உணரலாம். அதிகாலையில் நல்லா செபிக்கலாம். 2வது சாயங்காலம் மதியத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உட்காருங்க. 3வது தேவ பிள்ளைகளை, படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. பகலில் அதிகாலையில் உங்களுக்கு அது ஜெபத்துக்கு என்னவா இருக்கும்? ஒரு தூண்டுதலாக இருக்கும், ஆஸ்வாதமாக இருக்கும். ஆமே. சரி, முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஆண்டவரே, பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இருக்க என் தகப்பனே நீங்கள் உதவி செய்வீராக. என் தகப்பன் நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாலையில் நடக்க போகிற வேத பாடத்தை பொறுப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என்